ஹாய் ஹலோ வெல்கம் டு சாட்டர்டே மார்னிங். இன்றைக்கி காலையிலேயே வாசலில் அழகாக பூக்கோலம் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டேங்க. இன்றைக்கி வந்து புரட்டாசி ஒவ்வொருத்தருக்கு வந்து 3வது வாரம், ஒவ்வொருத்தருக்கு வந்து 4வது வாரம். ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங் பொண்ணுங்களுக்கு வந்து தண்டு எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி தாத்தா கொண்டு வந்தது இருந்தது. ஸோ தாத்தாவோட கொண்டு வர தண்டு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக ஜூஸியாக இருக்குங்க. ஸோ அந்த தண்டு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து வெள்ளிக்கிழமைங்காட்டி தண்டு கீரை எதுவுமே பண்ணல. ஸோ இன்றைக்கி சாட்டர்டே பண்ணிடலான்ட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 இட்லி அடசல் அப்படியே வந்து மீதி ஆயிடுச்சு. ஸோ என் வீட்டுக்கார் ஆஸ் யூஷுவல் வந்து சூரியவம்சம் இட்லி பண்ணிடுங்க கோயம்புத்தூர் கறியே அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நல்லையா கடலைப்பருப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வரமிளகா போட்டு பண்ணோம்னா அந்த உப்புமா பயங்கர அல்டிமேட்டாக இருக்குங்க. பொண்ணுகளுக்கு காலையில் சூடாக கொடுத்தேன். மற்ற நாளில் அந்த இட்லியை நம்ம தூக்கி போடும்போது மனசே வராது. ஆனால் அதையே உதுத்து உப்புமா பண்ணும்போது அதோட சுவையே அமிர்தங்க. ஸோ பொண்ணுகளுக்கு எல்லாமே பேக் பண்ணி சாப்பாடு எல்லாமே கொடுத்தாச்சு. ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டாங்கங்க. ஸோ இன்றைக்கி சாட்டர்டே வீட்டில் பூஜை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் சிறுசு வேறு பவுட்ரு ஒழுங்காக பூசலை. சரி எப்போ போனாலும் கிளம்பும்போது கொஞ்சிட்டு கணச்சிட்டு அப்படி கிளம்புவா. அப்புறம் ஹஸ்பண்டு பொண்ணு எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டே இந்த வாரம் ஸ்கூலில் 2 பேருக்குமே இருந்தது. ஒருத்திக்கு எக்ஸாம் இருந்தது, ஒருத்திக்கு வந்து மந்த்லி ஃபஸ்ட்டு வீக்குங்காட்டி ஸ்கூல் இருந்ததுங்க. ஸோ அவங்களும் கிளம்பிட்டாங்க. மார்னிங் ஹஸ்பண்ட் திடீர்னு ஃபோன் பண்ணாங்க. என்னென்னு பார்த்தா மழை வேறு பெஞ்சிட்டு இருந்தது. இன்றைக்கி பூஜைக்கு இந்த பூ அப்படின்ட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டார். ஏன்னா மழை ஸ்டார்ட் ஆகுது. பூஜை பண்ணுற டைமில் வந்து திடீர்னு கடை இல்லாமல் போயிடுச்சு மழை வரனால அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நேரத்துலேயே. ஸோ நம்ம வந்து மழை பெஞ்சாலும் இடி இடித்தாலும் லேடிஸுக்கு வீட்டில் வந்து எந்த வேலையும் குறையாதுங்க, குறையவும் முடியாது, குறைக்கவும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா நாளும் மழை பெஞ்சால் கூட எனக்கு கொஞ்சம் தலைவலி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனாலும் அதை நம்ம 5 நிமிஷம் பார்த்தோம்னா நம்மளோட இன்றைக்கி நாள் ஃபுல்லாக கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு வீடெல்லாம் அழகாக பெருக்கி தொடச்சாச்சுங்க. ஸோ எப்போவுமே வந்து ரொம்ப பயங்கரமாக மெனக்கிட்டுருப்பேன். ஸோ இன்றைக்கி அவசரமாக டக்குன்னு வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா சமையல் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி வந்து படையல் போட்டுடலாம் அப்படின்ட்டு சாமிக்கு வந்து ஃபஸ்ட்டு அடுப்புக்கு வந்து கொஞ்சமாக நான் கஸ்தூரி மஞ்சளில் பன்னீர் ஊற்றி எடுத்து வச்சுட்டேங்க. ஸோ பட்டையெல்லாம் போட்டுட்டு அடுப்புக்கு அழகாக வந்து ஸ்வஸ்திக்கு தான் இன்றைக்கி போட்டேன். அடுப்புக்கெல்லாம் வந்து அக்ஷயம் எழுதி பொட்டெல்லாம் வச்சுட்டு அன்னலட்சுமிக்கு வந்து நன்றி சொல் விதமாக இன்றைக்கி சமைச்சிடலாம் அப்படின்ட்டு ஸோ அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி பொட்டெல்லாம் வச்சு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. ஸோ நல்ல நறுமணமாக இருக்கும். எப்போவுமே இப்போ சாமிக்கு வாங்குகிற பூவையும் அழகாக அந்த ஸ்வஸ்திக்கு மேலே நம்ம வச்சிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்குங்க. பார்க்குறக்கே அடுப்பு அவ்வளோ அழகாக இருக்கும். என் அடுப்பு சின்னது தான், ஆனாலும் எனக்கு என் அடுப்பு ரொம்ப பிடிக்கும். இந்த அடுப்பில் தான் இவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்க முடியுது. இதுலேயே ஒரு அடுப்பு பார்த்திங்கன்னா பர்னல் கொஞ்சமாக தான் எரியும். பெரிய அடுப்பில் மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லா எரியும். ஆனால் இந்த அடுப்பு வச்சுட்டே நான் வந்து இவ்வளோ ஹைட்டாக சமைக்கிறேன்னு என் ஹஸ்பண்ட் சிரிச்சிட்ருப்பார். எனக்கு என்னமோ பழகிருச்சுங்க. ஏன்னா கம்மியாக வைக்கிற ஃப்ளேமை வந்து சின்ன அடுப்பில் வச்சுருவேன், ஃபாஸ்ட்டாக பண்ணுறத வந்து பெரிய அடுப்பில் வச்சு அப்படி சமைக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ வாழ்க்கையில் நமக்கு கடவுள் எதை கொடுத்துருக்காரோ அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணுங்கிறது தான் என்னோடய மைண்டுங்க. ஸோ அடுப்புக்கு வந்து அடுப்பில் வந்து பருப்பெல்லாம் வச்சு விட்டுட்டு அரிசியெல்லாம் களைஞ்சி சாப்பாடு ஃபஸ்ட்டு வச்சு விட்டுறலாம். ஏன்னா அதுதான் லேட் ஆகும். ஸோ அது ஆறுறதுக்கு தான் இதாகும், மற்றதெல்லாம் ஈஸியாக கூட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு மேரக்காய் சாம்பார் வச்சிடலாம். மேரக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ இதாக இருந்து சுருக்கமே இல்லாமல் தளன்னு இருக்கும். மேரக்காய் அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. நிறைய நார் சத்து இருக்கும். 2வது ஒபிசிட்டி ரொம்ப உடம்பு உள்ளவங்க வந்து அடிக்கடி இந்த மேரக்காய், சொரக்காய், நீர்க்காய்கள்லாம் அதிகமாக எடுத்துட்டாங்கனாவே அவங்களுக்கு நல்ல யூரினேஷன் எல்லாம் போய் இந்த கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்கவங்க எல்லாருமே இந்த முள்ளங்கி, மேரக்காய் இதெல்லாமே நிறைய சாப்பிடணுங்க. நிறைய பேருக்கு மேரக்காய்னா என்ன காய்னே தெரியாது. அதாவது சௌன்னு சொல்லுவாங்கள்ல அந்த காய் தான். ஸோ அதை நல்லா இப்படி தாங்க தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா அதில் வந்து பால் இருக்கும். அதனால் அந்த பாலோட போடக்கூடாது. சரி மல்லித்தூள் எடுக்கலான்னு போனாங்க, அப்படியே கை தவறி கொட்டிருச்சுங்க. ஃபாஸ்ட்டாக சமைக்கலாங்கும்போது நமக்கு ஒரு தலைவலியே அப்படின்னு சொல்லிட்டு மல்லித்தூளை கொண்டு எல்லாம் வழுக்கி கொண்டு வெளியே வீசிட்டு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் சாம்பாரை கூட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு சாம்பாரெல்லாம் கூட்டி வச்சுட்டு இன்றைக்கி வந்து பாதாம், வால்நட்டு இதெல்லாமே நைட்டே ஊற வச்சுருந்தேன். இன்றைக்கி அதில் வந்து ஹஸ்பண்டுக்கு ஒரு பாயசம் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு. ஸோ பாதாம் வந்து எப்போவுமே தோலோடு நம்ம போடக்கூடாது, சாப்பிடவும் கூடாது. ஸோ அதை ஊற வச்சு தோல் நீக்கியாச்சு. வால்நட்டும் ரெடி பண்ணிட்டேங்க. ஸோ வால்நட்டு பார்த்திங்கன்னா பிரெயின் ஷேப்பில் இருக்கும். அது வந்து அவ்வளோ மூளை வளர்ச்சிக்கு, குழந்தைகளுக்கு இருக்கட்டும், நமக்கும் ஞாபக சக்திக்கு அவ்வளோ நல்லதுங்க. ஸோ அடுப்பில் ரசமும் எடுத்து வச்சாச்சு, சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாயசம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பாதாம் பிசின்னு ஒரு அளவாக கொஞ்சமாக போட்டு அதை கொஞ்சம் ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருந்தேன். அதுவும் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பால், பாதாம் பிசின், சுகரு, அதுக்கப்புறம் இந்த முந்திரி, வால்நட்டு, அதுக்கப்புறம் பாதாம் எல்லாமே அரைச்சிட்டு
அதாவது நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஜவ்வரிசி போடுவாங்க. ஆனால் அதுக்கு பதிலா பாதாம் பீசணும் இந்த மாதிரி ரோஸ் பெட்டல் எல்லாம் போட்டோன்னா அவ்வளோ ஹெல்த் ட்ரிங்க்குங்க. கூடவே வந்து மில்க் மெய்டை ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது அதோட ஒரு மாதிரி மில்க் ஸ்மெல் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஸோ சுகரும் எல்லாம் ஆட் பண்ணி அதையும் பார்த்திங்கன்னா ஒரு மிதமான சூட்டில் இறக்கி வச்சிடணும். ரொம்ப கொதி விடக்கூடாதுங்க. ஸோ பொரியல் வந்து இன்றைக்கி கொத்தவரங்காய் பொரியல் தான் பண்ணேன். அதையும் எடுத்து வச்சுட்டேன். சாமிக்கு வந்து துளசி எல்லாம் பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ அதை வந்து நம்ம கையால் கட்டிடலான்னு சொல்லிட்டு துளசி மாலை எல்லாமே கட்டி வச்சுட்டேங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து செம்பு பாத்திரத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி ஏலக்காய், பச்சை கற்பூரம் எல்லாமே போட்டு எல்லாம் ரெடி பண்ணி சாமிகிட்ட கொண்டு எல்லா படப்புக்கெல்லாம் செட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே செட் பண்ணிட்டேன். ஹஸ்பண்டை வர சொல்லியிருந்தேன் இன்றைக்கி பூஜைக்கு வாங்க, ஏன்னா போன தடவை பூஜை அப்போ வந்து பெரிய பொண்ணு கூட இருந்தா, இந்த தடவை நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னேன். சரி ஹஸ்பண்ட் கண்டிப்பாக இந்த தடவை வர பூஜைக்கு அப்படின்னாரு. ஸோ வந்து அவருக்கும் ஒர்க்குங்க. நம்ம எல்லா டைமும் இப்போ அவங்க வந்து ஒர்க்கில் இருக்கவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் இப்போ அவரை வர சொல்கிறதுங்க. அப்புறம் சாம்பார், ரசம் எல்லாமே ரெடியானது எல்லாமே பாயசம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ பக்காவாக ரெடி ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. அவங்களும் போய் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. குளிச்சுட்டு வந்துட்டு சரி இலைக்கு எல்லாமே அவரே பரிமாறுறேன்னாங்க. ஸோ பரிமாறக்குள்ள நம்ம பூஜைக்கெல்லாம் சாமிகிட்ட எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சால் தான் டக்குன்னு சாமிக்கு பூஜை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக 2 பேரும் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அந்த கோமதி சக்கரமெல்லாம் வச்சு அழகாக சாமி கும்பிட்டோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா படப்புக்கு தேவையானது எல்லா ஐட்டமும் எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். வெத்தலை பாக்கு, பழம், மெயினாக அவலும் கரும்பு சக்கரை கற்கண்டு எல்லாம் போட்டாச்சு. பாயசம்லாம் எடுத்து வச்சாச்சு. சாம்பார், உளுந்து வடை கிடைக்கலைங்க. அதனால் இன்றைக்கி பஜ்ஜி தான் கிடச்சிது. நான் சுடுறக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு சாமிக்கு அலங்காரமெல்லாம் அழகாக பண்ணி மஞ்சள் பூசி பொட்டெல்லாம் வச்சு துளசி மாலை நான் கட்டினதையும், அதுக்கப்புறம் வந்து அரளிப்பூ மாலை ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்ததும், லக்ஷ்மிக்கும் வெங்கடாஜலபதி பாருங்கள் அழகாக தம்பதியராக உட்காந்துட்ருக்காங்க. அவங்களுக்கு அழகாக கோமேத சக்கரம் வச்சு அதுக்கப்புறம் மல்லியும் அப்படியே வச்சுட்டேங்க. துளசி மல்லியும் ஓம் நமோ நாராயணான்ட்டு அழகாக பூஜை பண்ணிட்டேன். சின்ன பொண்ணு பார்த்துட்டு கேட்டால், என்னம்மா இது சவுச்சோ மாதிரியே இருக்குது, மேரக்காய் தூக்கி வச்சிட்டிங்களான்னு. இல்லை தங்கம், அதுக்கு தாய்லாந்து கொய்யாப்பழம், அதனால் அவ்வளோ பெருசாக அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி இது வந்து கொய்யாப்பழங்க, யாரோ காய்கறி தூக்கி இலையில் வச்சுருக்கேன்னு நினச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் அழகாக வந்து இப்போ சாம்பிராணி எல்லாம் போட்டு வெண்கடுகெல்லாம் போட்டு நெய் தீபம் போட்டு சாமி பயங்கரமாக டெக்கரேட் பண்ணிட்டோம். ஸோ ஹஸ்பண்டை தேங்காய் உடைக்க சொல்லிவிட்டு நான் வெயிட் பண்ணேங்க. வெயிட் பண்ணிவிட்டு 2 பேரும் பீஸ்ஃபுல்லாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சாமி கும்பிட்றது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் தெரியுங்களா? எல்லா கஷ்டமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், 2 பேரும் ஈக்குவலாக எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி வைபுங்க அது. அவ்வளோ இதாக இருக்கும். நீங்கள் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வந்து எல்லா விஷயத்துக்கும் ஒன்றாவே பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ ஹஸ்பண்ட் வந்து மணி கரெக்டாக அடிக்க தெரியாது, அதனால் நானே அடித்தேன். ஏன்னா அவருக்கு பூஜையெல்லாம் பண்ணி பழக்கம் இல்லைங்க. அதனால் சூடமெல்லாம் காமிச்சு தீபாராணி எல்லாம் பண்ணார். ஸோ நல்லபடியாக நான் என்கிட்ட முன்னாடியே கேட்டுக்கிட்டாரு எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. என்றைக்குமே வந்து இதை பண்ணாத அதை பண்ணாதங்கிறத விட நீ சொல்லிக் கொடு நான் கற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்களே, நல்ல விஷயத்த அவர் சொல்லிக் கொடுத்தாலும் நான் ஏற்றுக்குவேன், நான் சொல்லிக் கொடுத்தாலும் அவர் ஏற்றுக்குவார். 2 பேருமே அப்படி தான். ஸோ தீபாராதனை வந்து பார்த்திங்கன்னா அழகாக நெய் தீபம் 2 பேரும் சேர்ந்து காமிச்சோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பெருமாளோட அருளால் வந்து பார்த்திங்கன்னா நான் 1K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டேன். ஸோ அவரோட ஆசீர்வாதத்தால் தான் இந்த விஷயமெல்லாம் நடந்திருக்கு. 2வது உங்களோட எல்லாரோட விஷயனால தாங்க நான் இந்த அளவுக்கு 1K சப்ஸ்கிரைப் வந்திருக்கேன். ஸோ இது வாழ்க்கையில் எனக்கு முதல் முன்னேற்றம், முதல் வெற்றி தான். என்றைக்கும் உங்களோட ஆதரவெல்லாம் எனக்கு என்றைக்குமே வேணும். பெரும்பாலும் நான் கும்புற கடவுள் எல்லாருமே எனக்கு எப்போவுமே உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் எனக்கு 1K சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க. எல்லாமே உங்கள் வியூவர்ஸ் உங்களால் மட்டும்தான் இது சாத்தியமாச்சு. நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் மனசில் இடம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் லைக்கும் ஷேர்ஸும் வியூஸ் எல்லாமே கொடுத்ததுனால தான் என்னால் இதை ரீச் பண்ண முடிஞ்சுதுங்க. ஸோ நல்லபடியாக நானும் சாமிக்கு நெய்வேத்தியமெல்லாம் படைச்சிட்டு நல்லபடியாக நானும் சாமி கும்பிட்டேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்லபடியாக இந்த 3ஆம் வாரம் 4ஆம் வாரம், ஏன்னா 5 வாரத்தில் நமக்கு லேடிஸ்க்கு எந்த மாதிரி சுச்சுவேஷன் தெரியாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் முடிஞ்ச அளவு சாமியை வந்து பிரம்மாண்டமாக கும்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாமிக்கு எனக்கு என்ன தெரியுமோ அந்த மாதிரி தான் எப்போவுமே பூஜை பண்ணுவேன். இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு எந்த விதியும் கிடையாதுங்க. நம்ம எதுவுமே பண்ணாட்டி ஒரே ஒரு பூ வச்சு கூட சாமி முன்னாடி உட்காந்து அழகாக நம்ம பத்தி காமிச்சு கூட சாமி கும்பிடலாம். ஸோ நம்மளோட
எண்ணங்களும் எதுவுமே பாசிட்டிவாக இருந்தால் போதுங்க. ஸோ யார் யாருக்கு எப்படி சாமி கும்பிடணும் இருக்குது, சாமி எப்படி தொழணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி சாமி கும்பிட்டா போதுங்க. எந்த சாமி கும்பிட்றக்கு எந்த வரைமுறையும் கிடையாது. நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் போதும், அவ்வளோதான். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து யாருக்காகவும் சாமி கும்பிடக்கூடாது, நமக்காக சாமி கும்பிடணும், நம்ம எண்ணத்துக்காக சாமி கும்பிடணும். ஸோ எல்லா வளங்களும் கிடைக்கணும். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பருதி முன் பனியைப் போல நன்னிய நின்முன் நசித்திடல் வேண்டும். அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து வெயில் வந்தது, மழை நின்று, சூரிய சந்திர பகவானை நம்ம மனசில் நினச்சிட்டு நம்ம முன்னோர்களும் அங்கே இருக்கிற நவகிரகங்களையும் வானத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்து கும்பிட்டுட்டு துளசி மடத்துக்கு அழகாக வந்து பூஜை பண்ணிட்டு வந்துட்டேங்க. ஏன்னா சாயந்தரம் மழை பெய்யும் அப்படிங்கிறதுனால நான் மதிய பூஜையை அப்படி பண்ணிட்டேன். ஸோ மதிய பூஜை பண்ணுறது அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குங்க. ரோட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும்தாங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு திருப்தியாக ரிலாக்ஸாக இருக்கும். ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா சரி சாமி நினச்சிட்டு தண்ணி தெளித்து காக்காவுக்கு வச்சுட்டு வந்துட்டாங்க. அழகாக அந்த மஞ்சள் பூவும் அழகாக துளசியும் அவருக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. என்னை பார்த்தா, அதாவது அவரை பார்த்தாவே எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாயிருங்க. புட்டு புட்டுன்னு நாங்கள் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் பெருமாள் இல்லையா. நான் கொடுத்த நைவேத்தியத்தை எல்லாம் கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டாருன்னு எனக்கு தெரியும். ஸோ அழகாக கொஞ்ச நேரம் அப்படியே வந்து நம்ம படப்பை விட்டுட்டு கொஞ்ச நேரம் வெளியே வந்து நின்றணும். சாமிக்கு இருந்தாலும் நம்ம சாப்பிட்றக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நாங்களும் வந்துட்டு உள்ளே வந்தோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் ஹஸ்பண்டு ரொம்ப பசிக்குது எனக்கு அப்படின்னாங்க. சரி வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் ஆளுக்கு ஒரு தலைவாழை இலை போட்டு சாப்பிட்டேங்க. இன்றைக்கி படப்பு சாப்பாடு வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் ஷேர் பண்ணோம். சின்னவ வந்து சொல்லிட்டு போயிட்டா கண்டிப்பாக படப்பு சாப்பாடு எனக்கு தான் வேணும் அப்படின்னா. ஓகேன்னு சொல்லிட்டு படப்பு சாப்பாடு அழகாக எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுருந்தேன். ஈவினிங் ஸ்கூல் முடித்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க. தேங்க்யூ.